வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நானுங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட தி செகண்ட் மேரேஜ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது நான் பார்ட் 2 போடுறது பதில் 2/2 போட்டேன். இது எத்தனை பார்ட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், மேபி இந்த பார்ட் கூட லாஸ்ட் பார்ட்டாக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் பார்ட் வரலாம். ஓகே, நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம லாஸ்ட் பார்ட் எதோட விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஜியோன் மேன்ஷனில் நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் போர் அடிக்குதுன்னு டிவி சேனல்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அதில் ஒரு டிவி சேனலில் ஒரு குக்கிங் ஷோ ஓடிட்டுருக்கு. அவர் அந்த செஃப் கிளாஸ் நூடுல்ஸ் வச்சு ஏதோ ஒன்று புதுசாக பண்ணிகிட்ருக்காரு. அவள் அப்படியே வாய் புலந்து பார்த்துட்ருக்கா. செம்மையாக இருக்குல்ல, இப்போ இது சாப்பிட்ணும் போல் இருக்குது. அப்போது அந்த டிவியில் செஃப் ஃபைனலாக எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு, குக்கிங் இஸ் லவ், நீங்கள் எந்த ஒரு சாப்பாடையுமே ஒரு மாதிரி உங்களோட அன்பை கொட்டி சமைச்சிங்கன்னா எப்படிப்பட்ட சமையலாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குக்கிங் தான் பல பேரோட லவ் லாங்குவேஜாகவே இருக்குது. ஸோ யூ ஷுட் ட்ரை திஸ் ரெசிபி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வயன் ரிமோட்டை வச்சுட்டு அவள் கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. லவ்னா குக்கிங்கா? அப்போது நம்மளும் ஜங்குக்கு சமைச்சு கொடுக்கலாமா? ஓகே, நம்ம இன்றைக்கி ஏதாவது ஜங்குக்கு சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிச்சனுக்குள்ளே ஓடுறா. கிச்சனில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவள் வேகமாக ஓடி போய், அக்கா இன்றைக்கி லன்ச் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவ சடனாக வந்ததில் எல்லாருமே பயந்துட்டாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே கோரஸா, இல்லை மேடம் நீங்கள் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வயன், ஏன் நான் சமைக்கக்கூடாதா? இல்லை மேம், 17 வருஷத்துக்கு முன்னாடி சாரோட ஒய்ஃப் தான் அவருக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம். சாருக்கு டேஸ்ட் ரொம்ப முக்கியம். அவருக்கு இது இந்தந்த அளவில் தான் இருக்கணும்னா அது அந்தந்த அளவில் தான் இருக்கணும். ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டாலும் பயங்கரமாக கோவம் வரும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வயன் கான்ஃபிடெண்ட்டாக, பரவாயில்ல நம்ம சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹவுஸ்மேட்ஸில் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்ருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டா? ஐயோ அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முடியாது, நான் இன்றைக்கி சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அப்படியே 1 hour லேட்டர் கிச்சன் ஃபுல்லாக ஒரே ஸ்மோக்காக இருக்குது. அப்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. இருமல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அப்படின்ட்டு வயன் இருமிட்டுருக்கா. அவளோட ஃபேஸ் ஃபுல்லாக மாவு, ஹேரில் எல்லாத்துலேயுமே மாவாக இருக்குது. இந்த தோசை ஏன் இப்படி மேப் மாதிரி வந்துட்டுருக்கு? ஐயோ ஆஃப்ரிக்கா மேப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஒரு தோசை என்னென்னா சவுத் கொரியா மேப் மாதிரி இருக்குது, இன்னொரு தோசை ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, இன்னொரு தோசை அது என்ன ஷேப்னே தெரில, அப்படி ஒரு கந்தரகோலமாக இருக்குது. இப்போது ஈவினிங் 7:30க்கு ஜங்குக் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரான். டோர் ஓப்பன் பண்ணதுமே பர்ன் ஆன ஸ்மெல் வருது. அவன், என்ன ஸ்மெல் இது, என்னாச்சு இன்னைக்கு, ஏன் வீடு இப்படி ஸ்மெல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் வரான். அப்போது ஹேயுன் ஹாலில் உட்காந்து சிப்ஸை சாப்பிட்டுட்ருக்கா. வெல்கம் ஹோம் அப்பா, இன்றைக்கி கிச்சனில் வேர்ல்டு வார் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கும் ஒன்றுமே புரியாமல் கிச்சனுக்குள்ளே போகிறான். அங்கே வயன் ஆப்ரான் போட்டுட்டு சீரியஸாக நிற்கிறா. ஏங்க வெல்கம் ஹோம் ஜங்குக், இன்றைக்கி நான் தான் டின்னர் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக ஆசையாக பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் ஸ்டவ் பக்கம் பார்க்குறான். அங்கங்கே கருப்பாக ஒரு மாதிரி ரொம்ப கருகுன அந்த மாதிரி கடாயெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கடாயெல்லாம் இருக்குது. கவுண்டர் ஃபுல்லாக மெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இந்த சைடு வயன் இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சுட்டு நிற்கிறா. அது அது கொஞ்சமாக கருகிருச்சு. அது நான் சரி பண்ணிட்டேங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு இன்னசென்ட்டாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறா.
இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். டைனிங் டேபிளில் ஜங்குக் தாத்தா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி என்னம்மா, என் பேத்தியோட சமையலா? ஆமாம் தாத்தா, உங்களுக்காக, ஜங்குக்காக, ஹேயுனுக்காக நான் தான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹேயுன் ஸ்பூன் எடுத்துகிட்டு, கடவுளே எங்களை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஒயன் ஐஸை அவள் பக்கம் திருப்பிட்டு, எனக்கு கேட்டுருச்சு ஹேயுன் நீ சொன்னது. அது ஒன்றும் இல்லை ஒயன், நான் இங்கே நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கேட்டுச்சு, நல்லாவே கேட்டுச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், சாப்பிடு ஹேயுன். சரி வெய்யி அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஃப்ரைட் ரைஸ் தான். இப்போது ஜங்குக் அந்த ஃப்ரைட் ரைஸை ஒரு ஸ்பூன் எடுத்து அவன் வாயில் வைக்கிறான். அவன் அமைதியாக சூ பண்ணிகிட்ருக்கான். ஒயன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துட்ருக்கா. ஜங்குக் எப்படி இருக்கு அப்படிங்கிறா. அப்போ ஜங்குக் தண்ணி குடிக்கிறான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹேயுன் உடனே டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. ஓ, இது ஃப்ரைட் ரைஸ் இல்லை ஒயன், இது சால்ட்டி ரைஸ் அப்படின்னு சொல்கிறா. ஒயன் ஷாக் ஆகிட்டா. என்ன, உப்பு அதிகமாக இருக்கா? சேச்சே, உப்பில் கொஞ்சோண்டு ஃப்ரைட் ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போது உடனே ஒயன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. ஐயோ, என்னது இது? சாரி ஜேகே, நான் கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அவள் ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகி பேசிகிட்ருக்கா. இப்போது செகண்ட் டிஷ் சூப் தான். தாத்தா அந்த சூப்பை ஒரு சிப் பண்ணுறாரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு. அம்மாடி ஒயன், இது சூப்பா? தாத்தா, அது சூப்பு தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது தாத்தா, அது சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜங்குக் பவுல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டான். ஒயன் ஷாக்காக பார்க்குறா. ஜங்குக், நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டிங்களா? டேஸ்ட்டு நல்லாவா இருக்குது? உப்பாக இருக்குது, சூப்பு என்ன மாதிரி இருக்குன்னே எனக்கு தெரியல. ஏன் ஜேக்கி ஃபுல்லாக சாப்பிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது? அதெல்லாம் இல்லை ஒயன், எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணியிருக்கல்ல, அதான் நான் சாப்பிட்டேன். நீ இப்போ மேபி பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம், உன் குக்கிங்கும் ஒரு நாள் பர்ஃபெக்ட் ஆகிடும். எல்லாருமே ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேவா பிறக்கிறோம், அப்படிலாம் இல்லைல்ல. இப்போது நான்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிறக்கும்போதேவா எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் அப்படியே தப்பு பண்ணி கற்றுக்கிறது தான். அந்த மாதிரி தான் சமையலும். நிறைய தப்பு பண்ணு, சீக்கிரம் கற்றுக்குவேன். ஒரு நாள் நீயும் பர்ஃபெக்டாக சமைப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒயனுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. அண்ட் இது அவ்வளோ எமோஷ்னலான சீன் இல்லை, பட் ஸ்டில் ஒயனுக்கு அவள் இவ்வளோ கேவலமாக சமைச்சோம் அது ஒரு மனுஷன் ஒரு ஸ்பூன் ஒரு பருக்க கூட மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் வந்து சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே இந்த இப்போது உரப்பு இந்த அளவு இருக்குன்னா இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் மெயின்டைன் பண்ணுற அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்படி இருக்கிற ஒரு ஆள் தனக்காக தான் சமைச்ச இந்த சாப்பாடை சாப்பிட்ருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவள் கண் கலங்கிட்டு, தேங்க்ஸ் சிக்கி, எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போது டின்னர் முடிஞ்சுது. அண்ட் ஹேயுன் அண்ட் தாத்தா 2 பேருக்கும் மெய்ட்ஸ் வந்து வேறு ஃபுட் சமைச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போது கிச்சனில் வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒயன் வந்து நிற்கிறா. அப்போது ஜங்குக்கும் உள்ளே வரான். கவுண்டர் மேலே ஒரு சின்ன பேப்பர் பேக்கை வைக்கிறான். இது என்னது? ஓப்பன் பண்ணி பாரு ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒயனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு பிங்க் கலர் ஏப்ரான் இருக்குது. அதில் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கு. மிஸ்ஸஸ் ஜான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது. ஒயன் அதை பார்த்துட்டு, ஆமாம், இது நீங்கள் லவ்வாக பண்ணிங்களா இல்லை என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? என்னை நீங்கள் கிண்டல் தானே பண்ணுறீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது ஜங்குக் ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு, இல்லை,
இனிமே ஸ்மோக் கம்மியாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜங்குக் என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரானு ஜேகே மேலே த்ரோ பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா. அப்போது ஜங்குக் சிரிக்கிறான். என்னடி இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன, நீங்கள் என்ன இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே கொஞ்சம் க்யூட்டான கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போது டோருக்கு வெளியில் நின்று ஹேயுன் ஃபோனில் தாத்தா கிட்ட விஸ்பர் பண்ணுறா. தாத்தா, மிஷன் அப்டேட், அப்பா இன்றைக்கி 3 டைம் சிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30க்கெலாம் வயன் கிச்சனுக்குள்ளே நுழையிறா. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அது, மேடம் இன்றைக்கும் சமைக்க போகிறீங்களா? இல்லை, இன்றைக்கி நான் கிச்சனை பாவம் பார்த்து விடுறேன். இப்போ நான் டீ மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அங்கே இருக்கிற ஹெட் செஃப் நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு, டீயா, அப்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10 மினிட்ஸ் லேட்டர் வயன் 2 கப்ஸ் எடுத்துகிட்டு டீ ட்ரேயோடு வந்து கார்டனுக்கு போகிறா. ஜங்குக் யூஸ்வலாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருப்பான். அப்போது குட் மார்னிங் ஜேகே அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜங்குக்கும் திரும்பி பார்த்துட்டு குட் மார்னிங் வயன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அவள் டீ கப்பை அவர் முன்னாடி வைக்கிறா. எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜங்குக் ஐப்ரோ ரைஸ் பண்ணி, இதுக்கு நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வயனும், அது கொஞ்சமாக பயப்படுங்க, டீ தானே, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜேகே ஒரு சிப் எடுத்து வைக்கிறான். கொஞ்சம் யோசிக்கிறாரு. வயன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு பார்க்குறா. எப்படி இருக்குது? இது நல்லா இருக்குல்ல, நான் குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும் காமா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வயன் ஐஸ் எல்லாமே ஸ்பார்க்கிள் ஆகுது. ரியலி? ஆமாம், ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்ன? சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வயனும் ஒரு நோட் எடுத்து, ஓகே, சுகர் -1 ஸ்பூன் அப்படின்னு எழுதுகிறா. டன் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் சிரிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? நோட்டில் எழுதிட்டுருக்க? ஆமாம், உங்களுக்கு எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணுமாமே, மேட் சொன்னாங்க. அப்புறம் அது என்ன? இப்போது இதுக்கு 2 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் தான் போடணுமா? ஒரு 2 சீனி 2 கட்டி எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சுன்னா சண்டை போடுவீங்களா? கோச்சிப்பீங்களா? கோவப்படுவீங்களா? அதுவும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஜங்குக், ஹே இரு, நோ, உங்ககிட்ட நான் சண்டை போட போகிறதில்ல, ஓகே? நான் இந்த சுகர், ஆயில் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ நான் ஜிம் வேறு போகிறேன், உனக்கே தெரியும். எனக்கு ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நான் கண்டதை சாப்பிட மாட்டேன் வயன். ஸோ எனக்காக ப்ளீஸ் டீயில் மட்டும் சுகர் கம்மியாக போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வயன், ஐயையோ, அப்போது உங்களுக்கு சுகர் இருக்கா? ச்சே, ஆமாம்ல, உங்களுக்கு வயசு வேறு ஆகிட்டு. ஷோ சாரிங்க, எனக்கு அது தோணாமலே போயிட்டு பாருங்களேன், நாளையிலேருந்து கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜங்குக் ஷாக்காக பார்க்குறான். ஏ நிறுத்து, சுகரா? அதெல்லாம் இல்லை, நான் என் பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த சுகரு, சால்ட்டு அது இதுன்னு எனக்கு எதுவும் கிடையாது. நான் என்னோடய பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன், நான் ஹெல்த்தியாக இருப்பேன். ஸோ அதனால தான் சுகர் வேண்டான்னு சொல்கிறேன், புரிஞ்சுதா? எனக்கு நீ நினைக்கிற மாதிரி எந்த வியாதியும் இல்லை. எனக்கு வயசாகிடுச்சு தான். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் வீக்கான ஆள் கிடையாது. நீ நினைக்கிறத விட என் பாடியும் சரி, என் ஹெல்த்தும் சரி, எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், புரிஞ்சுதா? அவர் அந்த மாதிரி சொல்லவும் வயன் அவளோட கண் ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஆர்ம்ஸுக்கெலாம் போகுது. அது ஜேகே, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேளு, திருப்பியும் வேறு ஏதாவது வியாதி இருக்கான்னு கேட்காத. அது இல்லை, எனக்கு இந்த 6 பேக் வச்சுருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை தொட்டு பார்க்கணுன்னு ஆசை. ஒரே ஒரு டைம்
உங்களோட ஆர்ம்ஸை தொட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. இதான் உன் ஆசையா? இதை தான் கேட்க வந்தியா? ஆமாம் ஜேகே, இதை தான் கேட்க வந்தேன். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எடுத்தோன்னே நான் அப்படி கேட்டால் என்ன நினைப்பீங்க என்ன? அதனால தான் அப்போது எதுவும் கேட்கல. இப்போது நீங்கள் எனக்கு ஒரே ஒரு டைம் பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ப்ராமிஸ், இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹே, இது ஒரு விஷயமா? இந்தா டச் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஆர்ம்ஸை ட்விஸ்ட் பண்ணி காமிப்பாங்களே, லைக் அந்த அது எப்படி சொல்கிறேன், புரியுது உங்களுக்கு? இந்த பாடி பில்டர்லாம் ஆர்ம்ஸை வைடப் பண்ணி காட்டுறதுக்கு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அவரோட கையை வந்து அவர் டைட் பண்ணுறாரு. அப்போது அவரோட ஆர்ம்ஸ் இன்னும் கொஞ்சம் பல்ஜாக தெரியுது. அவள் அழகாக ஒரு மாதிரி தொட்டு பார்த்துட்டு, வாவ், என்ன ஜேக்கே இது செம்மையாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி 6 பேக்லாம் வச்சுட்டு பாடி பில்டர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்கன்னு. ஐயோ, என்னோட கனவு கண்ணன் மாதிரியே இருக்கீங்க, செம்மையாக இருக்குது உங்களோட ஆர்ம்ஸ் அப்படி இப்படின்னு அவள் பட்டுக்கு எதோ பேசிகிட்ருக்கா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, அவனோட இயர்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. அது வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? ப்ளீஸ் 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 இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை அமுக்கி பார்க்குறா. ஆமாம் ஜேகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். உங்களோட ஆர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது உங்கள் 6 பேக்கும் அப்படி தானே இருக்கும் ஸ்ட்ராங்காக, உங்கள் பாடியே அப்படி தானே இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போது அவங்க 2 பேரும் ஐ டு ஐ காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கான். ஃபயன், என்ன கேட்குற நீ? என்ன பேசுகிற? நீ தெளிவாக தான் இருக்கியா, இல்லை காலையில் ஏதாவது போதையை போட்டு வந்து உட்காந்துருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏதோ எனக்கு தோணுச்சு கேட்டேன். நீங்கள் சொன்னது உண்மை தான், ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க. நான் இனிமேல் உங்களை இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லி எதுவும் கேட்டுட்டு உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன், ஓகே அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜேகே இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே நான் ஸ்ட்ராங்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வயன் லைட்டாக அவளோட கண் அப்படியே ஜேகேவோட 6 பேக்குக்கு போகுது. அண்ட் அப்படியே ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் கீழே போகுது. அப்போது ஜேகே, வயன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லவும், அது வயனும் அது அது ஒன்றுனே நான் காஃபி, அது நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் உள்ள. ஹேயன் கூப்பிட்றா. ஹேயனுக்கு பலாக்கட்டையில் அல்வா பண்ணணுமா, நான் போய் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் குடுன்னு அங்கேருந்து ஓடி போகிறா. அவள் உள்ளே ஓடி போகிறதையே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஃபேஸ் எல்லாம் ஷையாக, இயர்ஸ் எல்லாம் ரெட்டாக, அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இப்போது வீட்டுக்குள்ளே ஹேயுன் அங்கே இருக்கிற டீ எடுத்து அவள் குடிக்கிறா. வாவ், டீ நல்லா இருக்கே, யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்ஸ்கிட்ட கேட்குறா. அப்போது வயன் பின்னாடியிலேருந்து ப்ரௌடாக உள்ளவரா, தேங்க்ஸ் ஹேயுன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹேயுன், நீயா டீ போட்ட? ஆமாம், நான் தான் போட்டேன். எப்படி இருக்கு? அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹேயுன் சொல்கிறா. இப்போது 2 பேருமே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து ஜங்குக் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வந்து சோஃபாவில் உட்காடுறான். டையெல்லாம் லூஸ் ஆகி ஐஸ் எல்லாமே ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது. ஸோ வயன் கிச்சன்லேருந்து பார்த்துட்டு, ஏங்க ஒரு நிமிஷம் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்லேயே ஒரு கப்பில் ரொம்ப சூடான டீயை கொண்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறா. இந்தாங்க குடிங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல, சரியாயிடும். அவர் ஒரு சிப் பண்ணிவிட்டு வயனை பார்க்குறாரு. என்னாச்சுங்க? அப்போது அவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி சீரியஸாக வச்சுட்டு, சுகர் என்னாச்சு, மறுபடியும் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வயன் பில்லோவை எடுத்துகிட்டு அவர் மேலே த்ரோ பண்ணுற மாதிரி பண்ணுறா. நீங்கள் என்ன பயமுறுத்திட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் அந்த பில்லோவை கேட்ச் பண்ணிவிட்டு,
ஹே ரிலாக்ஸ், சும்மா உன்கிட்ட விளையாண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டோர் பக்கத்தில் நின்று இது எல்லாத்தையுமே ஜியோன் தாத்தா பார்த்துட்ருக்காரு. ஹேன் கிட்ட மெதுவாக, பாத்தியா? பார்த்தேன் தாத்தா, அப்பா இப்போலாம் ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வர்றதே இல்லை. அவர் சிரிக்கிறாரு. ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் இருந்து நான் பார்த்ததே இல்லை தாத்தா. நானும் சின்ன வயசுலேருந்து அப்பா என்னைக்காவது டென்ஷன் இல்லாமல் இருப்பாருன்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்பா இப்போலாம் வீட்டுக்கு வரப்போ டென்ஷனோட வந்தாலுமே வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு. அப்போ தாத்தா ஒரு மாதிரி நிம்மதியாக மூச்சு விடுறாரு. இப்போதாம்மா இந்த வீடு மாதிரி தெரியுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அன்றைக்கி நைட் வயன் பால்கனியில் நின்று நிலாவை பார்த்துட்டு நிற்கிறா. ஜங்குக் 2 கப்பில் வார்மான மில்க் எடுத்துகிட்டு வராரு. இந்தா, டீக்கு பதிலாக இன்றைக்கி மில்க்கு குடி அப்படின்னு சொல்லி ஒரு கப் மில்க்கை வயன் கையில் வைக்கிறாரு. இப்போ வயன் பார்த்துட்டு சிரிக்கிறா. இதுலேயும் சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கீங்களா என்ன? இல்லை, உனக்கு பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன், எனக்கு மட்டும் நான் கம்மியாக போட்டுக்கிட்டேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போது 2 பேருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு மூணை பார்க்குறாங்க. 2 பேரும் ரொம்ப நிம்மதியாக நிலாவை பார்த்துட்ருக்காங்க. வயன் அண்ட் ஜேகே 2 பேரோட லைஃப்மே இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வயன் நிறைய சமைக்க கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சாகசம் பண்ணுறது, இந்த சைடு ஜேகே ஒரு டைம் பண்ணும்போதும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 3 months ஸ்கிப் பண்ணலாம். வயன் குக்கிங்கை சூப்பராக கற்றுக்கிட்டா. ஒரு நாள் ஜங்குக் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வராரு. வயன் சமைச்ச ஃபுட் சாப்பிட்டுட்டு, வயன் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வயன் ஷாக்கா, உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாக தான், இந்த தடவை எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போது நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களா? பர்ஃபெக்டான குக்காக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயனும் தேங்க்ஸ் ஜேகே அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அவங்களோட லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக க்யூட்டாக போயிட்டுருக்கு. இப்போது ஒன் டே ஜியோன் மேன்ஷனில் ஹால் ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி தாத்தாவோட பர்த்டே. ஸோ ஹவுஸ் ஃபுல்லாக நிறைய ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி ஃபுல் டெக்கரேஷன் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. வயன் கிச்சனில் கேக் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி வராரு. ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் அண்ட் க்ரே ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வராரு. அப்போ வயன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, 45 வயசுன்னு சொன்னால் யார் நம்புவா? முதல்ல இவருக்கு 45 வயசுன்னு யார் சொன்னது அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் உடனே தலையாடிட்டு, வயன் கண்ட்ரோல், என்ன யோசிச்சுட்ருக்க நீ? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், எம்பாரசிங்காக ஆகிடும் அப்படின்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போது வயன், சொல்லுங்கள் ஜேகே, அது கேக் கட் பண்ணுறதுக்கான கத்தி எங்கே இருக்குது? அந்த ஷெல்ஃபில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லவும், அந்த ஷெல்ஃப் ரொம்ப கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கும் எட்டாது, அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இருக்குது. ஓகே, இப்போது அவள் ஸ்டூல் மேலே ஏற ட்ரை பண்ணுறா. அப்போது ஜங்குக் அந்த ஸ்டூலை ஹோல்ட் பண்ணிக்கிறான். வயன் அந்த மேலே ஏறி நின்று கத்தி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் கத்தி ரொம்ப உள்ளே இருக்குது. ஸோ அவள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறா. வயனோட கால் ஸ்லிப் ஆகுது. ஜங்குக்கும் வயனோட வேஸ்ட்டை பிடிச்சி அவள் கீழே விழுந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக பிடிக்கிறாரு. பட் அவள் ஜங்குக் மேலே விழுந்த ஃபோர்ஸ்க்கு ஜங்குக்கும் அவன் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டான். இப்போது வயன் ஜங்குக் மேலே இருக்கா. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போது அதே நேரத்தில் கிச்சன் டோருக்கு வெளியிலேருந்து ஒரு ஹவுஸ்மேட், மேடம் சுகர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிடக்கிற அந்த பொசிஷனை பார்த்துட்டு அவங்க டக்குன்னு அங்கேருந்து போயிட்டாங்க. இவங்களோட சவுண்ட் கேட்டு வயன் அண்ட் ஜேகே 2 பேருமே டோர் சைட் திரும்பி பார்க்குறாங்க. வயன் சடனாக திரும்பி பார்த்தா அதே செகண்ட் ஜங்குக்கும் எதிர்பார்க்காம திரும்புகிறான். அப்போது சடனாக ஒரு சின்ன கிஸ், வயனோட ஃபோர்ஹெட்டில் இல்லை, சீக்ஸ்லேயும் இல்லை, டைரெக்டாக அவரோட லிப்ஸ் கார்னரும் இவளோட லிப்ஸ் கார்னரும் லைட்டாக டச் ஆகுது. 2 பேரோட ஐஸும் வைட் ஆகுது. 5 seconds சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே அவள் ஜம்ப் பண்ணி எழுந்திரிச்சிட்றா. ஐயோ
சாரி, நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும் கொஞ்சம் ஸ்பீச்லெஸ்ஸாக தான் இருக்கான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அவனோட ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளஷ் ஆகி ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கான். இதோட இங்கே அவன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு 5-6 ஐடிஸ் வந்து என்னோடய வீடியோஸ்க்கு கண்டினியூவஸ் கமெண்ட் பண்ணுறது நான் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. என் வாய்ஸ் பிடிச்சிருக்கு, நான் ஸ்டோரி சொல்கிற விதம் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுறேன். சூன் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். பை கைஸ்.